ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிறதா நல்ல தருணங்களை பயன்படுத்தி ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமும் ஸ்லாக்கியமாக இருக்கிறது. நிச்சயமாகவே இப்படிப்பட்டதான ஆராதனைகளிலே ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தருடைய நாமம் நம்மிலும், நாம் குடியிருக்கிறதான இடங்களிலும், நம்முடைய குடும்பங்களிலும் மகிமைப்பட உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையிலும் கூட நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளாய் இந்த காணொளி மூலமாய் கூடி ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். விசேஷமாய் 6 மாதங்களை கடந்து வர பண்ணினீர். அப்பா, நெருக்கம் நிறைந்ததான காலங்கள், பொல்லாப்பு நிறைந்ததான காலங்கள், வியாதி நிறைந்ததான காலங்கள், பயம் நிறைந்ததான காலங்கள் மத்தியிலும் கர்த்தர் எங்களை குறைவின்றி நடத்தி வந்தபடினாலே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உங்களுடைய ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக, பலன் தருவீராக. உம்முடைய அன்பின் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பாடல் பகுதியிலே ஆசீர்வதிங்க, வேத வாசிப்பு பகுதியை ஆசீர்வதிங்க, பிரசங்க பகுதியை ஆசீர்வதிங்க. உம்முடைய திரியேக தேவனுடைய வல்லமை உள்ள நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட ஒரு சில பாடல்களை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய தேவனே, என் இயேசுவே. இந்த காலங்களிலே அவர் நமக்கு அதிசயமானவராய் ஆலோசனை தந்து நித்திய தேவன் நம்மோடு கூட வழி நடத்துகிறபடினால அவரை பாடி மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மத்திலே அசைவாடி நாம் ஆராதிக்கிறதான ஸ்தலங்களிலே நம்முடைய பிரசன்னத்தை மகிமையாய் வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ளவரும் போதுமானவருமாயிருக்கிறார். அவரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய தேவனே, என் இயேசுவே. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய தேவனே, என் இயேசுவே. சோதனை புரண்டு என்மேல் உருண்டாலும் சோர்ந்திடாது என்னை அணைத்திட்டாரே. சோதனை புரண்டு என்மேல் உருண்டாலும் சோர்ந்திடாது என்னை அணைத்திட்டாரே. ஜெயகீதம் பாடி துதித்திட செய்ததா, ஜெயகீதம் பாடி துதித்திட செய்ததா. அல்லேலூயா, துதி பாடிடுவே, அல்லேலூயா, துதி பாடிடுவே. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய தேவனே, என் இயேசுவே. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய தேவனே, என் இயேசுவே. கட்சிக்கும் சிங்கம் போல் சாத்தான் சீறினான், யூதாவின் சிங்கம் நீந்தாரே. கட்சிக்கும் சிங்கம் போல் சாத்தான் சீறினான், யூதாவின் சிங்கம் நீந்தாரே. ஆனந்த கீதம் பாடிட செய்ததா, ஆனந்த கீதம் பாடிட செய்ததா. அல்லேலூயா, துதி பாடிடுவே, அல்லேலூயா, துதி பாடிடுவே. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய தேவனே, என் இயேசுவே. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய தேவனே, என் இயேசுவே. துன்பம் கொள்ளையும் கவலை வியாதியும் தொடர்ந்து வந்தாலும் ஸ்தோத்தரிப்பை பாடுவோம். துன்பம் கொள்ளையும் கவலை வியாதியும் தொடர்ந்து வந்தாலும் ஸ்தோத்தரிப்பே. கர்த்தர்
என் அடைக்கலம், நீரே என் நம்பிக்கை, என் கோட்டையும். உம்மை நம்பினோர் வெட்கப்படாததான், உம்மை நம்பினோர் வெட்கப்படாததான். அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடிடுவே. அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய தேவனே எம் இயேசுவே. அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய தேவனே எம் இயேசுவே. நீரே என் கன்மலை, நீரே என் அடைக்கலம், நீரே என் நம்பிக்கை, என் கோட்டையில். சொல்லி பாடுவோம். நீரே என் கன்மலை, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டையும். உம்மை நம்பினோர் வெட்கப்படாததான், உம்மை நம்பினோர் வெட்கப்படாததான். அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடிடுவே. அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய தேவனே எம் இயேசுவே. அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய தேவனே எம் இயேசுவே. அல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதித்து உயர்த்த கர்த்தர் கிருபை செய்வராக. அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நெருக்கத்தின் பாதையிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். வருங்காலங்களை குறித்ததான பலவிதமான கேள்விகளோடு பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வந்து மாத்திரம் நிச்சயம், கர்த்தரை நம்பினோர் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நம்முடைய அடைக்கலமும் நம்முடைய கேடகமாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படவே விட மாட்டார். அல்லேலூயா. ஆபிரகாமோடு இருந்த தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி உயர்த்த கர்த்தர் கிருபை செய்வராக. நம்மை அர்ப்பணிப்போம். வேத வசனத்தில் வாசிக்கிறது போல நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். கர்த்தரை ஆராதிப்போம், அவர் நம்மை பலப்படுத்துவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மையே நம்பியுள்ளே. நம்பியுள்ளே. செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு கூட பாடுவோம். ஆபீரகாமுக்கு செய்தவர்
செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விசுவாசத்தோடு கூட பாடுவோம். ஆகாரின் கண்ணீரை மாற்றியவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். ஒப்பு கொடுப்போம். என்னை நான் தந்து விட்டேன். உம்மா எல்லாம் கூடுமென்று உம்மையே நம்பியுள்ளேன். ஆபிரகாமுக்கு செய்ய வல்லவர். கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு ஆபிரகாமுக்கு செய்தவர்
மகிமைக்குரியவரை. நாங்கள் பாடினது போல ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், அன்னாளை ஆசீர்வதித்தவர், ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர். உண்மையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நெருக்கத்தின் காலத்துல அப்பா, இந்த பண குறைச்சல் உண்டாயிருக்கிற இந்த சூழ்நிலைகளில, வியாதி பெருகி கொண்டிருக்கிற நாட்களில இயேசு மாத்திரமே எங்களுடைய நல்ல நம்பிக்கையா இருக்கிறபடினாலே நம்பிக்கையோடு பாதவடியில வருகிறோம். நம்பிக்கையோடு முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே பாவங்களை, சாபங்களை மீட்டு ஆசீர்வாதத்தை தந்தவரே, எங்களை ஆசீர்வதிக்கும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில மகிமைப்படுவீராக. இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில உயர்ந்திருப்பீராக. இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்து மாத்திரமே எங்களில வெளிப்படுவீராக. ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தயவாய் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். சேர்ந்து வாசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் பாதப்படியில் அமர்ந்திருக்கிறதான எங்களை உடைய நாமத்து நிமித்தம் ஆசீர்வதிப்பீராக. பொல்லாங்கனுக்கு விலக்கி காப்பீராக, பொல்லாப்புகளுக்கு விலக்கி காப்பீராக. உடைய அன்பின் நிமித்தம் நீர் எங்களை ஆளுகை செய்து ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஜீவிக்கும்படியான பலம் தந்து காத்துக்கொள்ளும். உடைய வசனத்தின் மூலம், உடைய வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு கூட பேசி உடைய ஆத்மாவிலே, சரீரத்திலே உடைய அன்பின் மேன்மை விளங்க செய்வீராக. இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தர்மையான கர்த்தருடைய நாளின் மேன்மையை நினைவுகூறும்படியாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம் மத்தியிலே கர்த்தர் இயேசு பிரசன்னராக இருக்கிற தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நம்முடைய வீடுகளிலிருந்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்றாலும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒன்றை
நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் விசுவாசிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்மை வழிநடத்துகிற நம்முடைய அன்பின் ஆவியானவர், அவர் நம்மோடு கூட நம் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறார் என்கிறதான அந்த நம்பிக்கையிலே நாளுக்கு நாள் வளர கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய், சிந்திக்கும்படியாய், வேத வசனத்தின் மூலமாய் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவருக்கு முன்பாக நம்மை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையான வேத பகுதியை வாசித்தோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்கள். அதற்கு ஈடான காரியங்களை நாம் எப்போதும் சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய கரங்களில் இருக்கிறதான வேதாகமத்தை திருப்பி சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 1:1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் பாக்கியவான்களாய் மாற்றும்படியாகவே அழைத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் பாக்கியவான்களுடைய வரிசையிலே வைத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் பாக்கியவான்களில்தான ஒரு உன்னதமான அனுபவத்திலே அனுதினமும் அழகுபடுத்தவே கர்த்தர் விரும்புகிறார். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே தரித்திரனாய் வாழ விரும்ப மாட்டான். எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நான் ஒரு தரித்திரனாய், ஒரு எளிமையாய் வாழ வேண்டும் என்று விரும்ப மாட்டான். வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதான அருமையான ஒரு பாடம், பாக்கியவான்களாய் நம்மை மாற்றுகிற வேதம், பாக்கியவான்களை மாற்றுகிற கர்த்தர், பாக்கியவான்களாகவே இந்த பூமியிலும் பரலோகத்திலும் ஜீவிக்கும்படியாய் நமக்காக தம்மை தாமே சிலுவையிலே அர்ப்பணித்த அப்பன் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் நம்மையும் கர்த்தர் பாக்கியவான்களாய் மாற்றவே விரும்புகிறார். நாம் பாக்கியவான்களாய் ஜீவிக்கும்படியாய் இந்த அருமையான வேத பகுதியிலே வாசிக்கும் போது முதலாவது நாம் வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பாக்கியவான்களாக இருக்க எல்லாருக்கும் ஆசைதான், ஆசீர்வாதமாக இருக்க எல்லோருக்கும் விருப்பம்தான். தேவனுடைய வேதம், பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறதான வார்த்தை, மகனே மகளே நீ பாக்கியவானாய், நீ பாக்கியவதியாய் திகழ வேண்டும் என்று சொன்னால் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நீ நடவாதே. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாதே. அந்த பகுதியை மாத்திரம் என்று சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேகமாக நமக்கு கொடுக்கப்பட்ட குறைந்த நேரத்தில் சிந்திக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. யார் துன்மார்க்கன்? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாது என்று சொல்கிறாரே, அப்படியானால் துன்மார்க்கன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அவருடைய ஆலோசனை நடவாதபடி நம்மை காத்து கொள்ள முடியும். வேதத்திலே சங்கீதத்திலே 119ஆம் சங்கீதத்திலே 57வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இந்த அருமையான வேதத்தை, இந்த வேத வசனங்களை கை கொள்ளாதவன் துன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது? இந்த வேதத்தின் மகத்துவங்களை கை கொள்ளாத மனுஷன் அவன் துன்மார்க்கன் என்று வேதம் அழைக்கிறது. அவனுடைய ஆலோசனைக்கு நாம் விலகி ஜீவிக்க வேண்டும். இன்னும் சங்கீதம் 37-32 வாசிக்கும் போது நீதிமானை கொலை செய்ய தேடுகிறவன் துன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது? நீதிமானை கொலை செய்யும்படியாய் துணிகரப்படுகிற அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நாம் நடக்கக்கூடாது. எனவே துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய்
அவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அருமையாய் வேதம் கற்றுத் தருகிறது. இந்த துன்மார்க்கன் யார் என்று சொன்னால் சங்கீதம் 9:17 வாசிக்கிறோம். இவன் நரகத்திலே தள்ளப்பட வேண்டியவன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை நரகத்திலே தள்ளும்படியாய் தம்முடைய ஜீவனை கொடுக்கவில்லை. எந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும், எந்த ஒரு பாவியாய் இருந்தாலும் அவனுக்கு ஜீவனை கொடுக்கும்படி தம்முடைய ஜீவனை கொடுத்த ஒரே ஒருவர் நம்முடைய அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆனால் நரகத்திலே தள்ளப்படுகிறவன் துன்மார்க்கன். நரகத்திற்கு நியமிக்கப்பட்டதான அந்த பிசாசானவன் அவன் துன்மார்க்கன். எனவே அவனுடைய ஆலோசனையிலே நடவாதபடி, அவனுடைய வழிகளிலே நடவாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்னும் அருமையாய் வேதம் சொல்லும்போது துன்மார்க்கருடைய நினைவுகளோ சூதானவைகள். சூதான, அதை நீதிமொழிகள் 12:5 வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய நினைவுகளே சூதானவைகள். அப்படியானால் சூதான மனுஷன் துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடக்காதபடி நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனவே இந்த பாக்கியமான வாழ்க்கைக்கு, இந்த பாக்கியமான வரிசையிலே நம்மை அழைத்த தேவனுக்கு முன்பாக துன்மார்க்கனுடைய ஆலோசனையை விட்டு விலகும்படியான ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. தொடர்ந்து சில வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே 45ஆம் வசனத்தை 4:5 வாசிக்கும் போது அருமையாய் வேதம் சொல்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இந்த பூலோகத்திலே உண்டாக்கி, ஆதாமை ஏவாளை உண்டாக்கி அவர்களுக்கான ஒரு அருமையான தோட்டத்தை அவர் தாமே நியமித்து, அந்த தோட்டத்திலே அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாய், அந்த தோட்டத்திலே அவர்கள் மகிழ்ந்து இருக்கும்படியாய், அது மாத்திரமல்ல பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாய கர்த்தர் அவர்களோடு உறவாடும்படியாய் அந்த அருமையான தோட்டத்திலே கடந்து வந்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறவராயிருந்தார். அந்த தோட்டத்திலே அவர்களுக்கான எல்லா நன்மைகளும் இருந்தது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது, ஒன்றுக்கும் குறைவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாய கர்த்தரே, அந்த ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினவரே, அவர்களோடு கூட வந்து பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் உலாவுகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை நாம் வேதத்திலே அருமையாய் வாசிக்க கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த துன்மார்க்கனாகிய பிசாசானவன் இப்பொழுது ஒரு பொல்லாத ஆலோசனையை கொடுக்கிறான். நாம் வாசித்தோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அவருடைய ஆலோசனை என்ன? அருமையாய் தேவன் உண்டாக்கின அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்த காலத்திலே அந்த தோட்டத்திற்குள் அவன் பிரவேசித்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். அந்த ஆலோசனை என்ன? தேவனாய கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்திருக்கிறார். தேவன் நம்மோடு கூட உலாவும்படியாய் தம்மையே நமக்காக அர்ப்பணித்திருக்கிறார். இப்பொழுது இந்த ஆதாம் ஏவாள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இந்த பிசாசானவன், இந்த துன்மார்க்கன் அந்த தோட்டத்திற்குள்ளாக நுழைந்து அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். நமக்கு தெரிந்த ஒரு கேள்விதான், நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். அவனுடைய ஆலோசனை என்ன? அவன் கேட்கிற அந்த வார்த்தை என்ன? தேவனாய கர்த்தர் உங்களிடத்திலே ஏதாவது சொன்னதுண்டோ என்று சொல்லி அங்கே அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். அந்த கேள்விக்கு அவர்கள் சொல்லுகிற பதில், அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் நம்மிடத்தில் வந்து நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கவும், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை கெடுக்கவும் சில காரியங்களை நம்மிடத்தில் போடுவான். போட்டு நம்மிடத்தில் அவன் பதிலை வாங்கி நம்மளையே அவனுடைய துர் ஆலோசனையினாலே கெடுக்க பார்க்கிறவன் தான் அந்த துன்மார்க்கனாகிய பிசாசானவன். தேவனாய கர்த்தர் உங்களுக்கு இந்த தோட்டத்திலே உண்டாக்கியிருக்கிறதான காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்லுகிறாள், எல்லா கனியையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தில் இருக்கிறதான
அந்த நடுவு பகுதியில் இருக்கிறதான அந்த கனியை நாங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனோடு சம்பாஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது அந்த துன்மார்க்கனாகிய பிசாசானவன் சொல்லுகிறான், அடா நீங்க பைத்தியக்காரங்களா இருக்கீங்களே, நீங்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாவதில்லை. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது துன்மார்க்கனாகிய பிசாசு சொல்கிறான், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள் என்று சொல்லி ஒரு பொல்லாத ஆலோசனை அவன் கொடுக்கிறான். இன்றும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற, தேவனுக்காக அர்ப்பணித்திருக்கிறதான பிள்ளைகளிடத்துல தேவன் கொடுக்கிற கட்டளைக்கு மாறாய் ஒன்றை சொல்லி அநேக தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்திலிருந்து இவன் விலக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை நடவாதபடி அவர்கள் விலக்கி காக்கப்படும்படியான ஒரு கட்டளையை தேவன் கொடுத்திருந்தார். அவர்களோ அவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, அந்த பொல்லாத ஆலோசனைக்கு அவர்கள் செவி கொடுத்தபடினாலே அவர்களுக்கு ஏற்பட்டதான ஒரு நிர்பந்தமான சம்பவம் நமக்கு தெரியும். எந்த தோட்டத்திலே சந்தோஷமாய் உலாவினார்களோ, எந்த தோட்டத்திலே கடிப்பாய் இருந்தார்களோ, எந்த தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடந்தார்களோ, அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய தோட்டத்திலே, கர்த்தருடைய சபையிலே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களோடு கூட நீ கர்த்தரை ஆராதித்து மகிழவும், தேவ பிரசன்னத்தை உணரவும், தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கவும், தேவன் உனக்கு தந்ததான சபையாகிய தோட்டத்தை விட்டு பிரிக்கும்படியாய் சாத்தான் பலவிதமான ஆலோசனைகளை கொடுப்பான். இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது என்பதை பரிசுத்த வேதாகமும் அருமையாய் நமக்கு போதிக்கிறது. அவன் சொல்லுகிறதான அந்த ஆலோசனை என்ன? அப்படி அல்ல, நீங்கள் அதை புசித்தால் தேவர்களைப் போல மாறுவீர்கள். தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இன்றைக்கு வந்து சபை அவசியமில்லை, சபையாகிய தோட்டம் அவசியமில்லை, சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இப்படி இருந்தாலே போதும், நீங்கள் இப்படி வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி விசுவாசிகளை கெடுக்கிற கூட்டங்கள் பெருகியிருக்கிறதான காலத்திலே இந்த துன்மார்க்குடைய ஆலோசனையினாலே அருமையாய் சந்தோஷமாய் வாழ்ந்த இந்த குடும்பம் இப்பொழுது தோட்டத்தை விட்டு வெளியே போய் பயங்கரமான ஒரு நிர்பந்தமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைமைக்கு ஆளாக்கி விட்டவன் கடந்து போய்விட்டான். அவனுடைய வேலையே ஆலோசனை சொல்லி கெடுப்பான், கெடுத்த பின்பு அவன் விலகி விடுவான். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்குடைய ஆலோசனையை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு, தேவனுடைய பிள்ளைகளை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு பிரிக்கும்படியான ஆலோசனையை கொடுக்கிறவன் துன்மார்க்கன். எனவே தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற பிள்ளைகளை பிரிக்கும்படியாய் அவன் முயற்சி செய்கிறான், முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு நீங்களும் நானும் விலகி இருப்போமானால் மாத்திரமே தேவனுடைய சபையிலே, கர்த்தருடைய தோட்டத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே தொடர்ந்து கர்த்தரோடு கூட உறவாட முடியும். அல்லேலூயா. இல்லாத பட்சத்திலே அந்த ஆலோசனை நம்மை தேவனுடைய சபையை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியேற்றிவிடும். அதற்கு அப்புறம் அவர்கள் கஷ்டம் நமக்கு நன்றாக தெரியும். என்ன பாடுபட்டார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன, அவர்கள் பட்ட வேதனை என்ன, இன்று வரைக்கும் அந்த ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தபடினாலே அவர்களுடைய சந்ததிகள் இன்னும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான பெற்றோர்களே, கர்த்தர் உங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனை, கர்த்தர் உங்களுக்கு தந்த நல்ல வேதாகமம், கர்த்தர் உங்களுக்கு தந்த நல்ல சபை, இதை விட்டு பிரிக்கும்படியாய் எந்த ஆலோசனை வந்தாலும் அதற்கு நீங்கள் செவி கூடாதபடி கர்த்தருக்கு பயந்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னும் அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களுக்கு விரோதமான ஆலோசனை சொல்லி தோட்டத்தை விட்டே வெளியேற்றினான்.
இன்னும் இந்த வேதத்தில் நான் வாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆலோசனை கொடுக்கிறவன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆலோசனை கொடுக்கிறவன். எங்கே நாம் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது ஒரு சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். தாவீதை தேவன் தமக்கு ஏற்ற மகனாய் தெரிந்திருந்தார். அவனை ராஜ்யத்தில் உயர்த்தி வைத்திருந்தார். அவன் தேவனுக்கு பயந்திருந்தான், தேவனுக்கு பிரியமாயிருந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான், கனப்படுத்தினான். இப்பொழுது இந்த தாவீதுக்கு விரோதமாய் அவனுடைய குமாரன் எழும்பி வரும்போது அங்கே தாவீதுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் அகித்தோப்பேல் என்கிறதான ஒரு மனிதன், தாவீதோடு நன்றாயிருந்தவன், தாவீதோடு கூட உறவாடினவன், தாவீது அவனை தன் ஸ்தானத்திலே வைத்து அழகு பார்த்தவன், இப்பொழுது அப்சலோமுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். அந்த ஆலோசனை என்ன என்பதை நாம் நன்றாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். முன்பு தாவீதுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்தவன், தாவீதுக்கு உற்ற துணையாயிருந்தவன், இப்பொழுது தாவீது மகனின் நிமித்தம் அவன் காடுகளிலே சென்றபோது அங்கே அப்சலோமிடம் வந்து ஒரு துர் ஆலோசனை கொடுக்கிறான். அந்த துர் ஆலோசனை நாம் அந்த பகுதியிலே வாசிக்க முடியும். எப்படியாய் இந்த தாவீதை மடக்கலாம், தாவீதை அழிக்கலாம், எப்படி இந்த தாவீதை இல்லாமல் ஆக்கலாம், இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பெற்ற இந்த தேவனுடைய தாசனை எப்படி அழிக்கலாம், நொறுக்கலாம், கொல்லலாம் என்கிறதான ஒரு துர்மார்க்கமான ஒரு ஆலோசனை அகித்தோப்பேல் கொடுத்தான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நன்றாக தெரியும் அந்த ஆலோசனையை கர்த்தர் வாய்க்க பண்ணவில்லை. அதை அருமையான பகுதியிலே தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். அகித்தோப்பேலின் ஆலோசனையை கர்த்தர் அதமாக்கி போட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற ஆலோசனைகள் அதமாக்கப்படும். எனவே நமக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளையாய் ஜீவிக்கிற நமக்கு விரோதமாய், நம்மோடு கூட இருக்கிறவர்களே, நம்மோடு கூட இருந்து நன்றாய் வாழ்ந்தவர்களே, அவரை விட்டு பிரிக்கும்படியாய் அல்லது தேவ சமூகத்தை விட்டு விலக்கும்படியாய், தேவனுக்கு விரோதமாய் ஜீவிக்கும்படியான நிலைமையை உருவாக்கும்படியாய் பொல்லாத ஆலோசனைகளை சொல்லும்போது நம்முடைய இருதயத்திலே சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி செல்வாராக, நம்மை நடத்தி செல்வாராக. அங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த அகித்தோப்பேல் ஆலோசனை கொடுக்கிறான். ஆனால் அவனுடைய ஆலோசனை அங்கே எடுபடவில்லை, அவனுடைய ஆலோசனை எடுபடவில்லை. எனவே அவனுடைய தீமையான அந்த ஆலோசனையை கர்த்தர் மடங்கடிக்கிறார், கர்த்தர் மடங்கடிக்கிறார். அதனாலே 23வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தோட்டத்திலே தேவனால் உண்டாக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்ன துன்மார்க்கன் இங்கே இந்த அகித்தோப்பேலுக்குள்ளும் பிரவேசித்து தேவனுடைய மனிதனாகிய இந்த தாவீதுக்கு விரோதமாய் துன்மார்க்கமான ஆலோசனை சொன்னபடினாலே அங்கே அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிசாசாகிய இந்த துன்மார்க்கன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்போதும் கிரியை செய்கிறவன். நமக்கு நன்றாக தெரியும், தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூலோகத்தில் அனுப்பி இரட்சகர் இயேசு இந்த பூலோகத்தில் வாழ்ந்தபோது நாம் நன்றாக இப்பொழுது வாசித்த அருமையான பகுதியிலே அங்கே நான் வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிமா. 8 முதல் 10 வசனங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அல்லேலூயா. உலகத்தை உண்டாக்கினவரிடத்திலே போகிறான், உலகத்தை சிருஷ்டித்தவரிடத்திலே போகிறான். போய் இதே பிசாசான வேலையே தேவ ஜனங்களை தேவனை விட்டு பிரிக்கிற வேலை, தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்லுகிற வேலை. ஆனால் அவனுடைய ஆலோசனை பலிப்பதில்லை என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உலகத்தை சிருஷ்டித்தவரிடத்திலே வருகிறான். வந்து அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த உலகத்தை எல்லாம் காண்பிக்கிறான். உலகத்தை எல்லாம் காண்பித்து இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது இவருக்கு கொடுக்கப்பட்டது? இதே ஆதாம்
இந்த பொல்லாத பிசாசானவனுடைய அந்த துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினாலே தேவன் அவனுக்கு கொடுத்த மகத்துவத்தை ஆண்டவர் அவனை உண்டாக்கி அவர்களை தோட்டத்தில் வைத்து நீங்கள் இவைகளை எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த உலகத்தை அவருடைய கரத்தில் கொடுத்து ஒரு பட்டாவை எழுதி கொடுத்து நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்திருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ரட்சிக்கும் போது, நம்மை அபிஷேகிக்கும் போது, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும் போது நமக்கு நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆதாம் இந்த அருமையான இந்த பட்டாவை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியாதபடி அந்த பிசாசானவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அந்த பட்டாவை எடுத்து அவனுடைய கரத்திலே கொடுத்து விட்டான். அதனால தான் அவன் சொல்றான், இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிருஷ்டித்தவரிடத்திலே வந்து அவன் கதை விடுகிறான். எனவே அவன் துன்மார்க்கன். அவனுடைய ஆலோசனை நாம் வேதத்திலே பார்க்கும்போது அவன் எப்பொழுதுமே நித்தியத்திற்கு மாறான வார்த்தைகளை பேசுகிறவன். இப்பொழுது இந்த ஆதாம் இந்த பட்டாவை எழுதி அவனுடைய கரத்திலே கொடுத்து விட்டபடினாலே, தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலே அதை இழந்து போனபடினாலே அவன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் ஒன்று செய்யும், என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து நீர் பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு நிச்சயவேன் தருவேன். இன்றைக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை போன்ற ஆலோசனைகளை பிசாசாகிய அந்த துன்மார்க்கன் தேவனுடைய பிள்ளையிடத்தில் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப விழிப்பா இருக்கணும், அலட்சியமா ஜீவிக்க கூடாது. இந்த நாட்கள் வீட்டில் இருந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியம் இல்லை, ஊழியர்களோடு கூட ஐக்கியம் இல்லை, வசனத்தில் ஐக்கியம் இல்லை, முழங்காலில் தேவனோடு கூட நிற்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே அவன் உலகத்தை காண்பிக்கிறான். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை பணிந்து கொண்டால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும், நீ எனக்கு சேவை செய்தால் இவையெல்லாம் உன்னுடையதாகும். அநேகர் இன்றைக்கு தங்களுக்கு சொந்தமல்லாததை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாய் துணிந்து செயல்படுகிறார்கள். பொல்லாத பிசாசானவன் துன்மார்க்கன் நம்மிடத்தில் வந்து சொல்லும் போது கவனமாக இருக்கணும். எது நமக்கு அடாத ஒன்றோ, எது நம்முடையது அல்லாத ஒன்றோ அதை நாம் இச்சித்து பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க கூடாது. அது துன்மார்க்கனாகிய சாத்தானுடைய தந்திரம். இது உனக்குரியது, இது உனக்குரியது தான், நீ போராடு, நீ போராடி அதை ஜெயித்து விடு, அதை பெற்றுக்கொள்ளலாம், அது உனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி அவன் துர்ஆசை கொடுக்கும் போது நாம விழிப்பா இருக்கின்றோம். தேவனுடைய பிள்ளையே, உனக்கென்று தேவன் கொடுத்திருக்கிறது உனக்கு போதும். உனக்கென்று தேவன் கொடுத்திருக்கிறதுல நீ சந்தோஷமாயிரு. உனக்கென்று கர்த்தர் தந்திருக்கிறதான அந்த அருமையான செல்வத்திலே நீ மகிழ்ந்திரு. உனக்கு அடாத ஒன்று இருக்குமானால், உனக்கு இல்லாத ஒன்று இருக்குமானால் அதை பெற்றுக்கொள்ளும்படியான தந்திரமான ஆலோசனைகளை சாத்தான் கொடுப்பான். நீ எனக்கு பணிந்து கொண்டால் போதும். இயேசுப்பாகிட்டே போறான், நல்லா புரியணும். இயேசுப்பாகிட்டே போய் சொல்றான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் நமக்கு சொந்தமாகும். அப்படியானால் நாம் தீமையான வழிகளிலே நடந்து அவைகளை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கும்படி துர்ஆலோசனை கொடுப்பான். விசுவாசிகள் ஜாக்கிரதையா இருக்கணும், ஊழியக்காரங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு தேவன் கொடுத்த ஒன்று போதும். நமக்கு இல்லாத ஒன்றை நாம் வாஞ்சிக்கவோ இச்சிக்கவோ நம்மை ஒப்பு கொடுக்க கூடாது. ஏதேன் தோட்டத்தில் இச்சையினாலே விழுந்து போனார்கள். இங்கே அகித்தோப்பேல் தன்னுடைய இச்சையினாலே அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் அப்பன் இயேசுவினிடத்திலே அவன் வந்து ஆலோசனை சொன்ன போது அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பாலே போ சாத்தானே. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை. இப்படிப்பட்ட தீமையான ஆலோசனைகளை சாத்தான் கொடுக்கும்போது, துன்மார்க்கனாகிய பிசாசு கொடுக்கும்போது நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, எனக்கு தெரியும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறவைகள் போதும், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறது போதும், என் தேவனாகிய கர்த்தர் என வைத்திருக்கிற ஸ்தானம் போதும். சாத்தானே, நீ எனக்கு இல்லாத ஒன்றை காட்டி என்னை தேவனை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு நீ பிரிக்க துணிகரம் கொள்ளுவாயனால் உனக்கு விரோதமாக சொல்லுகிற வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே, உன் ஆலோசனை எனக்கு தேவையில்லை, உன் ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் தேவனாய கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதிலே நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லுங்கள். ஏசப்பாவை போல சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பாலே போ சாத்தானே, உன் ஆலோசனை எனக்கு தேவையில்லை, உன் துன்மார்க்கனுடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை, அதற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி
சொல்லும்போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஓடி போவான், ஆனாலும் ஓடி போக மாட்டான். அதனால சாத்தானாகி அந்த துன்மார்க்கனுக்கு எப்போதும் அந்த பிசாசுக்கு நாம் கவனமாய் வாழ கர்த்தர் நமக்கு ஞானம் தருவாராக. ஆவியானவர் தாமே நம்மை சரியாய் நடத்துவாராக. தொடர்ந்து அதே பிசாசானவன் பாருங்க, அவன் போய் யூதாசுக்குள் புகுந்து விட்டான். அவன் போக மாட்டான். அவனுக்கு வெக்கம் கிடையாது, மானம் கிடையாது, சூடு கிடையாது, சொர்ணம் கிடையாது. எவ்வளவுதான் நம்ம விரட்டினாலும் அவன் திரும்ப திரும்ப வந்து எட்டி பார்க்கிற ஒருவன். எனவே இங்கே மறுபடியும் நாம் பார்க்கிறோம், இங்கே இயேசுவுக்கு விரோதமான ஒரு ஆலோசனையை அங்கே பிசாசு அங்கே யூதாசுக்குள் புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யூதாசுக்குள் புகுந்து அந்த யூதாசுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். நீ இயேசுவை காட்டி கொடுத்து விடு, நீ இயேசுவை காட்டி கொடுத்து விடு. அப்ப யூதாஸ் சிந்திக்கிறான், இது பிசாசுடைய ஆலோசனை அல்லவா? என் தலைவனை, என் இரட்சகரை, 3 ஆண்டுகள் நான் கூட இருந்தவரை நான் காட்டி கொடுக்கலாமா என்கிற அறிவில்லாத அளவுக்கு அவருடைய ஆலோசனை இருந்தது. அந்த ஆலோசனை என்ன? இவனுக்குள்ளே ஓடினதான ஓட்டம், இயேசு நம்ம காட்டி கொடுக்கும்போது பிடிக்க வரும்போது மறைந்து போய்விடுவார். அவர் மறைந்து போய்விடுவார். அவரை ஒருவர் பிடிக்க முடியாது என்று நினைத்தானே நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் பிசாசு அவனுக்குள் புகுந்த போது அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த மாஸ்டரையே, சொந்த ஆண்டவரையே அவன் காட்டி கொடுத்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடவாதபடி கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யூதாசுடைய நிலைமை நமக்கு நன்றாக தெரியும். அகித்தோப்பேலும் போய் நாண்டு கொண்டு செத்தான். இந்த பிசாசு, இந்த துன்மார்க்கன் கொடுத்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து சொந்த இரட்சகரையே காட்டி கொடுத்தான். இன்றைக்கு அநேகர் இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடிய நிலையிலே விசுவாசிகள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இதை செய்யறதுனால என்ன, அதை செய்யறதுனால என்ன? இது தேவனுக்கு பிரியம் கிடையாது. இது தேவனுக்கு விரோதமான காரியம். இது தேவனுக்கு அடாத ஒன்று. இது தேவன் சந்தோஷப்பட மாட்டார் என்கிறதான அந்த நிலைமை மாறி நாம் ஆண்டவரை அநேகர் காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ உலகமே, நீ ஆண்டவரை காட்டி கொடுக்கிற ஒரு நபராயிராதே. கர்த்தர் வரும் நாளிலே நீ கைவிடப்படுவாய். பிசாசு சொல்வான், இதனால என்னப்பா, இதனால என்ன? நீ ஆலயத்துக்கு போகாதனால என்ன? பைபிள் வாசிக்காதனால என்ன? நீ பரிசுத்தமாய் வாழாட்ட என்ன? நீ இப்படி ஜீவித்தாதான் உலகத்தில் நல்லா இருக்க முடியும். அங்கே ஒரு 30 வெள்ளி காசுக்காக தன்னுடைய சொந்த தலைவனையை காட்டி கொடுத்தான். இன்னைக்கு உலகத்தை ஏமாத்துறதே இந்த வஞ்சகமான பைசா தான். இன்னைக்கு நம்முடைய ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த பணத்தை கண்டா பணமும் வாயை கொண்ட மாதிரி இந்த பணத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறபடினாலே இந்த துன்மார்க்கன் தேவனுடைய பிள்ளைகளையும் அவன் தன் பக்கமாய் வஞ்சித்துக் கொள்ளுகிறான். விசுவாசிகளையும் வஞ்சித்துக் கொள்ளுகிறான். ஊழியர்களையும் வஞ்சித்துக் கொள்ளுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த 30 காசுக்காக சொந்த ஆண்டவரையே காட்டி கொடுத்து விட்டான். பிசாசுடைய ஆலோசனை, துன்மார்க்குடைய ஆலோசனை. எனவேதான் சங்கீதம் சங்கீதத்திலே முதலாவது பகுதி சொல்லும்போது துன்மார்க்குடைய ஆலோசனைகளை நடவாமலும், அல்லேலூயா, அந்த ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினாலே அவனும் நாண்டு கொண்டு செத்தான். இன்னும் ஒரே ஒரு வேத பகுதியை மாத்திரம் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். நேரம் நமக்கு அதிகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைமையிலே கருத்தாய் கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாக்கியவான்களாய் வாழும்படியாய் விரும்புகிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பாக்கியவான்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலே நினைக்கிறதான் எனக்கு அருமையான மகனே, மகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்குடைய ஆலோசனை வெறுத்து விடுங்கள். அவருடைய ஆலோசனை நமக்கு தெரியணும். எது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்வார், நீ இதை செய் என்று சொல்வார். அவன் சொல்வான், இதை செய்யாட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லுவான். நீ இங்கே போ என்று சொல்லுவார். அவன் போக விட மாட்டான், தடை செய்வான். ஆண்டவர், நீ எனக்காக ஊழியம் செய் என்று சொல்லுவார். அவன் ஊழியம் செய்தான், நீ கஷ்டப்படுவான்னு சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவார், நீ என் வசனத்திற்கு கீழ்ப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். அவன் சொல்லுவான், ஆண்டவர் அப்படியெல்லாம் சீக்கிரம் ஆசீர்வதிக்க மாட்டார். எத்தனை வருஷமா நீ ஆண்டவரை தேடிட்டு இருக்க, நீ இன்னும் கஷ்டப்பட்டு தானே இருக்க, அதனால இந்த ஆண்டவரை விட்டுட்டு குறுக்கு வழியில சம்பாத்தியம் பண்ண போ அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுவான். அந்த ஆலோசனையில் தான் இந்த யூதாஸ்
தன்னுடைய மகிமையை மகத்துவத்தை இழந்து போனான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே துன்மார்க்கனாகிய பிசாசுடைய ஆலோசனையை நீங்கள் சண்டாய் புரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்துக்குள்ளே வருவான், குடும்பத்துக்குள்ளே வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுவான், குடும்பத்துக்குள்ளே வந்து போராட்டங்களை உண்டு பண்ணுவான், சபைக்குள்ளே வருவான், சபைக்குள்ளே போராட்டங்களை உண்டு பண்ணுவான். அவனுடைய வேலையே அதை தான். சொன்னலாம், அவன் எவ்வளவுதான் நம்ம விரட்டினாலும் சரிதான், எவ்வளவுதான் அவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் சரிதான், திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு சூடு சுரணையற்றவன் அவன். அந்த நாட்களிலிருந்தே அதே வேலையை தான் செய்யிட்டு இருக்கான். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. கவனமாய் கேட்க நமக்கு கர்த்தர் பலம் தருவாராக, ஞானம் தருவாராக. அந்த அருமையான பகுதியிலே நமக்கு தெரிந்ததான நல்ல அருமையான நபர்கள் அனனியா, சப்பீராள் என்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளைகள், முதல் விசுவாசிகள், எருசலேம் சபையிலே தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்த ஒரு நல்ல இருதயத்தில் பதிச்சுக்கணும். சாத்தான் எப்படியெல்லாம் துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கிறான் என்பதை இந்த பகுதியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வாசிமா 3 வசனங்களை 1 முதல் 3. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அனனியாவே, தேவனுடைய மனுஷனே, விசுவாசியாய் அழைக்கப்பட்டவனே, நீ உன்னுடைய நிலத்தை இவ்வளவுதான் விற்றியா? அதில் ஒரு பகுதியை வஞ்சித்து கொண்டாயா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிசாசானவன் அவனுக்குள்ளே புகுந்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அந்த துன்மார்க்கனாகிய அந்த பிசாசானவன் ஆதாம் ஏவாளுடைய இருதயத்தை வஞ்சித்தவன். தேவனுடைய மனுஷனாகிய தாவீதுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்லும்படியாய் அகித்தோப்பலை உபயோகப்படுத்தினவன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து தன்னை பணிந்து கொள்ளும்படியாய் ஆலோசனை சொன்னவன். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளிடத்திலே வந்து அவன் ஆலோசனை சொல்லி வஞ்சித்து வைக்கிறதான, தேவனுக்கென்று கொடுக்கிறதான காரியத்திலே வஞ்சித்து வைக்கும்படியான ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தது என்ன? நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் கஷ்டத்திலே கிடந்தோம், தாழ்மையிலே கிடந்தோம், ஒன்றுமில்லாமல் கிடந்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறார். தேவன் நமக்கு நினைப்பதற்கும் அதிகமான நன்மைகளை தந்திருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இல்லாதபடி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்திலே உண்மை இல்லாதபடி பிசாசானவன் இந்த அனனியாவையும் இந்த சப்பிராளையும் வஞ்சித்து போட்டு விட்டான். நல்லா சிந்திக்கணும். இன்னைக்கு கொரோனா பீரியட் 3 மாதமா சபை பக்கமே எட்டி பார்க்காத ஆட்கள் உண்டு. பாஸ்டர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, ஊழியம் நடக்கலையா, எப்படி இருக்காங்க, எதை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றியும் சிந்தனை கிடையாது. நமக்காக போதித்தார்களே, நமக்காக ஜெபித்தாங்களே, அன்னைக்கு தரித்திரமாக கிடந்தோம், இன்னைக்கு ஜெபத்தை கேட்டு நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. இங்கே அப்படித்தான் இந்த அனனியாவும் சப்பீராலும் கர்த்தருக்கு முன்பாக ஆவியானவரை சோதிப்பதற்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிற மேன்மையை நீ தொடர்ந்து காத்து கொள்ளும்படி நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம். சாத்தான் சொல்லுவான், அதை பற்றி என்ன, ஒன்றும் பரவாயில்லை, நீ இப்படியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படியெல்லாம் ஊழியத்தை தாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே, நீ ஆசீர்வாதமாக இருக்கால, ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஊழியக்காரனை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் சொல்லி ஆலோசனை தந்து அநேகர் இன்று அவனுடைய ஆலோசனையின்படி வீட்டுக்குள் அமர்ந்து அவர்களுக்கு தேவன் கொடுத்ததை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த அனனியாவும் சப்பீராலும் அந்த கேஸ் தான்.
ஆனால் தேவ சமூகத்தில் வந்து சொல்லுகிறான், இவ்வளவு தானப்பா வச்சீங்க, இவ்வளவு தானா உன் ஆசீர்வாதம், இவ்வளவு தானா என்று கேட்கும்போது அவன் பதில் சொல்லுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆவியானவரை நீங்கள் சோதித்து பார்க்கும்படி அவன் உங்களை வஞ்சித்தது என்ன? நல்லா சிந்திக்கணும். வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறாயா? வஞ்சனைக்கான புத்தியை சாத்தான் உனக்கு கொடுத்துருக்கிறானா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். தேவனுடைய பிள்ளையே, உன்னை உயர்த்தினவரும், உன்னை ஆசீர்வதித்தவரும், உன்னை நடத்துகிறவரும், உன்னை பாதுகாக்கிறவரும் துக்கப்படக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த ஆவியை மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறது. அனனியாவும் சப்பீராலும் துக்கப்படுத்தினாங்க. 9ஆம் வசனத்தை வாசிமா. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். நல்லா புரிஞ்சுக்கிடணும். பேதுருக்கு முன்னால அனனியா பொய் சொல்லிட்டாரு. அதனால பொய் சொன்னவர் கீழே விழுந்துட்டு போயிட்டார். இப்போ இந்த அம்மா வராங்க, சப்பிராடு வராங்க. அவங்கள வந்து பேதுருக்கு முன்பாக நிற்கும்போது பேதுரு அதே கேள்வியை கேட்குறாரு. என்னம்மா, அவன் தான் பொய் சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லலை, அவன் செத்து போனது அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மாவை பார்த்து கேட்குறார், இவ்வளவுக்கு தானா? இவ்வளவு தான் விட்டீங்களா? ஆண்டோடைய பாதத்தில் வந்து வைக்கிறீங்களே, இது சரியான காரியமா என்று கேட்கும்போது அந்த அம்மாவும் உடனே ஒரு பொய் சொன்னாங்க. பொய்யாய் நடந்து கொண்டிருக்கிற விசுவாசியே, பொய்க்கு பிதாவுமாகிய சாத்தானுடைய ஆலோசனையை கேட்டு தேவனுடைய மகத்துவங்களை இழந்து கொண்டிருக்கிறதான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, உன்னை மாற்றிக்கொள். அனனியாவும் பொய் சொன்னான், சப்பிராலும் பொய் சொன்னாள். அவர்களுக்குள் பிசாசானவன் புகுந்து கொண்டபடினாலே, அந்த துன்மார்க்குடைய ஆலோசனையை கேட்டபடினாலே 2 பேரும் பொய் சொன்னாங்க. பாவம், அந்த அனனியாவும் செத்து போனா. இப்போ அந்த அம்மா பொய் சொன்னாங்க, அவங்களும் செத்து போனாங்க. நீங்கள் செத்து போகணும்னு நான் சொல்ல வரல, சபிக்க நான் வரல. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அதற்கு ஒரே ஒரு வழி, இந்த துன்மார்க்கனாகிய பிசாசனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஆமென் சொல்லுவோமா? 11ஆம் வசனத்தை வாசிமா. சபையோர் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல, ஆண்டவர் நன்மை செய்கிறவர், பாக்கியவான்களாய் மாற்றுகிறவர். ஆனால் நம்மை நாமே வஞ்சித்து, பிசாசானவன் நம்மை வஞ்சிப்பதற்கு இடம் கொடுக்கும் போது நம்முடைய காரியம் ஜெயமாய் மாறாது. நம்மை ஆசீர்வதித்தவர் துக்கப்படுவார், நம்மை அபிஷேகித்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். இப்பொழுது இந்த சம்பவங்கள் நடந்தபடினாலே அங்கே சபைக்குள்ளே மிகுந்த பயம் உண்டாயிற்று. எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பாக்கியவான்களாய் மாற்றும்படி கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை, நீ தேவனுக்கு பயந்து, அதைத்தான் அந்த அருமையான வேத பகுதியிலே வாசிக்கிறோம். நீ இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தின் மேல் தியானமாயிருப்பாயானால், வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, வேதம் என்னை கற்றுக் கொடுக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்தால் நம்மை பாக்கியவான்களாய் வைப்பார். அல்லேலூயா. இந்த அனனியாவும் சப்பீராலும் அங்கே கீழ்ப்படியலை, பொய்க்கு இடம் கொடுத்தாங்க, சாத்தானுக்கு இடம் கொடுத்தாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், வேதத்தை வாசிக்காதபடி, வேதத்தை நேசிக்காதபடி, வேதத்திற்கு கீழ்ப்படியாதபடி காலங்களை ஒட்டி கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ உலகமே, நீ கர்த்தருடைய வேதத்தை எடுத்து இரவும் பகலும் தியானிப்பாயானால் இந்த பிசாசாகிய துன்மார்க்கனுக்கு நீ ஒருபோது இடம் கொடுக்க மாட்டாய். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் சரியாக தான் இருக்கேன், நான் எல்லாத்துலேயும் சரியாக தான் இருக்கேன். நீ வேதத்தை ஆராய்ந்து பார். வேதம் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது ஆராய்ந்து பார். ஆதாம் ஏவாளையும் ஒரு சின்ன பழத்தை காட்டி இச்சையினாலே தன் பக்கமாய் திருப்பி கொண்டான். பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. அதுக்கப்புறம் அகித்தோப்பேல் மூலமாய் தேவ மனுஷனை கொல்லும்படியான வகை தேடினான். அவன் தன்னை அழித்து கொண்டான். அது மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களை உண்டாக்கின இயேசு ராஜாவினிடத்திலே வந்து இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மகிட்ட சொல்லுவான், இதெல்லாம் உனக்கு கிடைக்கும், அது கிடைக்கும், இப்படி போராடு, அப்படி போராடு, எங்க கோர்ட்டுக்கு போ, எங்கே போய் வாதாடு. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தாயானால்
எந்த காரியம் தேவனுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறாயோ அதை நீ விட்டு விலகி கடந்து வா. ஏன் நீ பரலோக ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டும்? இந்த உலகத்தின் காரியத்திற்காக நீ நிற்கக்கூடாத இடத்துல போய் நின்று பரலோக ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி சாத்தானுடைய ஆலோசனைக்கு அல்ல. அவன் சொல்லுவான், இப்படி போனா இது கிடைக்கும், அப்படி போனா இது கிடைக்கும், இங்க போராடினா உனக்கு அதை கொடுப்பாங்க, அங்க போராடினா இது கிடைக்கும், உனக்குரியதான்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த உலகம் சதமல்ல, நீ ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நீ ஒன்றும் கொண்டு போறதில்லை. கர்த்தர் உனக்கு கொடுத்ததிலே நீ சந்தோஷமா இருக்கக்கூடாதபடி பிசாசாகிய துன்மார்க்கன் ஆலோசனை சொல்லும்போது அவனுக்கு கீழ்ப்படியாதே. தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய காரியத்திலே தேவன் நம்மை சபிக்கிறவர் அல்ல, நாமே சாபத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி துன்மார்க்கன் அந்த பிசாசானவன் இந்த அனனியாவுக்குள்ளும் இந்த சப்பிராளுக்குள்ளும் அவன் புகுந்தபடினாலே பரிசுத்த ஆவியானிடத்திலே பொய் சொன்னார்கள். எத்தனை பேர் நீங்க பரிசுத்த ஆவியானிடத்தில் பொய் சொல்லி கொண்டிருக்கீங்க என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய காரியங்களிலே பொய்யாய் நடக்கிறீர்கள் என்பது பரலோக தேவனுக்கு தெரியும். ஏன்? அந்த துன்மார்க்கனுக்கு அவருடைய ஆலோசனைக்கு இடம் கூடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. அப்பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுவார். இந்த உலகத்திலும் பாக்கியவான்களாக இருப்போம், பரலோகத்திலும் பாக்கியவான்களாக இருப்போம். நிறைய பேருக்கு பரலோகமே மறந்துட்டு, கர்த்தருடைய வருகையும் மறந்துட்டு, தேவனுடைய ராஜ்யம் மறந்துட்டு, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது ஒரு பாக்கியமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான ராஜ்யத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து செல்லும்படியாய் வரப்போகிறார். நாம் துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு இடம் கூடாதபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நம்மை துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு விலக்கி காப்பாராக. நம்மை பாக்கியவான்களாய் மாற்றும்படி அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்தின் மகத்துவங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லும்போது துன்மார்க்கனுக்கு நல் முடிவில்லை, சாத்தானுக்கு நல் முடிவில்லை, பிசாசுக்கு நல் முடிவில்லை. அவனுக்காக இரண்டாம் மரணமாகி அக்கினி கடல் அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாதபடி தேவ சப்தத்திற்கு கீழ்ப்படுகிற நமக்கோ நித்திய ஜீவனை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யுகா யுகமாய் பரலோகத்திலே சந்தோஷப்படும்படியான அந்த பரிசுத்த தேவனுடைய சமூகத்திலே நம்மை அழைத்து செல்லும்படியாய் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த மேன்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரே துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு என்னை விலக்கி காப்பீராக. துன்மார்க்கனாகிய பிசாசு கொண்டு வருகிற ஆலோசனைக்கு என்னை விலக்கி காப்பீராக. நீ தந்த மகிமையை, நீ தந்த மகத்துவத்தை, நீ தந்த ரட்சிப்பை, நீ தந்த உடன்படிக்கை அபிஷேகத்தை, இந்த உலகத்தில் என்னை வேறு விரித்து வாழும்படியாய் என்னை தெரிந்து கொண்ட மேன்மையை நான் இழந்து போகக்கூடிய எந்த ஆலோசனைகளை சாத்தான் மனிதர்கள் மூலமாயோ, இனஜன பந்துக்கள் மூலமாயோ, ஏன் ஊழியர்கள் மூலமாய் கொண்டு வந்தாலும் அவனுக்கு கீழ்ப்படியாதபடி உமக்கு கீழ்ப்படிய, உடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பாக்கியவான்களாய் மாற்றுவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை பாக்கியவான்களாய் மாற்றும்படியாய் தம்மையை சிலுவையில் அர்ப்பணித்து எங்கள் அன்பின் நேசரே, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத பிசாசானவனாகிய அந்த துன்மார்க்கன் கொடுக்கிற ஆலோசனைக்கு உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கீழ்ப்படியாதபடி உடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து உடைய வசனம் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ, உடைய வேதம் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு அகித்தோப்பலை போன்றதான ஒரு நிலைமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. யூதாசை போன்ற நிலைமை எங்களுக்கு வேண்டாம். ஆதாம் ஏவலுக்கு உண்டான நிலைமை எங்களுக்கு வேண்டாம். உடைய தோட்டமாகிய சபையிலே கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படியான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய அன்பின் மேன்மையை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சிநேகம், கர்த்தருடைய வருகை மற்றும் நம்மிலே நிலைந்தும் நிறைத்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.